Hello friends, welcome back to our channel NEET Biology in Tamil. In the lecture series la நாம bacterial sexually transmitted infections பாக்டீரியாக்கள்னால ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள் இத பத்தி படிச்சிட்டு வரோம். இந்த பர்టిక్యులர் லெசன்ல நாம பார்க்கக்கூடிய டிசீஸ் வந்து சிஃபிலிஸ். சிஃபிலிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா sexually transmitted infection. ஓகே, இதோடைய தமிழ் பேர் பாத்தீங்கன்னா வந்து கிரந்தி இல்லனா வந்து மேகப்புண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம். சிஃபிலிஸ் அப்படின்றது ஒரு மோசமான ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஏன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா காசேட்டிவ் ஏஜென்ட் உடைய பேர் என்னது? ட்ரிபோனிமா பேலிடம். ட்ரிபோனிமா பேலிடம். ஓகே, ஸோ ட்ரிபோனிமா பேலிடம் வந்து ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பைரோகேட். ஸ்பைரோகேட்னா நமக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்ப்ரிங் ஷேப் பாக்டீரியா, நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பிக்சர்ல பாருங்க, இங்க கருப்பு கருப்பா ஸ்ப்ரிங்கா தெரியுதுல்ல, இங்க பாருங்க, இங்க ஸ்ப்ரிங்கா தெரியல. இது எல்லாமே வந்து ட்ரிபோனிமா பெலேடியம். ஓகே, ஸோ இதோடைய ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் என்னன்னா, இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஒன்லி அமாங்ஸ்ட் ஹியூமன்ஸ். ஸோ மனிதர்கள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பரவும், வேற அனிமல்ஸ்க்கோ பேர்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி அதர் சோர்சஸ் வந்து இதற்கு கிடையாது, அதர் ஹோஸ்ட் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி ஹியூமன் டு ஹியூமன் தான் இது பரவும். இந்த ட்ரிபோனிமா பாக்டீரியா வந்து கிராம் ஸ்டெயினிங் பண்ணும்போது பொதுவாக கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி வந்து நிறைய பாக்டீரியா இது வந்து கிராம் ஸ்டெயினிங்கை எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா கிராம் ஸ்டெயினிங்கோட மேஜர் எதை போய் வந்து கிராம் ஸ்டெயினிங் வந்து ஒரு ஆர்கானிசமில் போய் அந்த டை போய் ஒட்டனா அதோடைய செல் வால், பாக்டீரியல் செல் வாலை நாம லிப்போ பாலிசாக்கரைடு இல்லைன்னா பெப்டிடோ கிளைகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெப்டிடோ கிளைகான் கிளைகான் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கிராம் ஸ்டெயினிங் படிக்கும் போது நான் டீட்டெயிலாக இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த பெப்டிடோ கிளைகான் லேயர் அப்படின்றது வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கிராம் ஸ்டெயினிங்கை எடுத்துக்காது. அதனால நம்ம இது கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவோம். ஸோ அதற்கான ஸ்பெஷல் ஸ்டெயினிங் இருக்குது. அதோட பேர் வந்து சில்வர் இம்ப்ரெக்னேஷன் ஸ்டெயினிங் ஆர் ரியூஸ் ஸ்டெயினிங். இந்த ரெண்டு ஸ்டெயினிங் வச்சு பண்ணால் இந்த மாதிரி டார்க் கலராக இந்த பாக்டீரியா தெரியும். ஓகே, நவ் சிஃபிலிஸ் அப்படின்ற டிசீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது மொத்தமே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. அதாவது கொஞ்ச நாள் வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அப்போ சில அறிகுறிகளை காட்டும். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், அப்போ சில அறிகுறிகள் காட்டும். அப்போவும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி சிஃபிலிஸ்க்கு வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ சிஃபிலிஸ் present in 3 different stages. ஸ்டேஜஸ்னா அதோடைய படிநிலைகள். முதல்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி சிஃபிலிஸ், அடுத்து செகண்டரி, மூன்றாவது வந்து டெர்ஷியரி சிஃபிலிஸ். முதல் படிநிலை, இரண்டாவது படிநிலை, மூன்றாவது படிநிலை சிஃபிலிஸ். ஓகே, இதில் the symptoms vary in these 3 different stages. இதுதான் வந்து முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே வந்து அறிகுறிகள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பேஷண்ட் வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் சிஃபிலிஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பிரைமரி சிஃபிலிஸ் அப்படின்னா முதல் ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து சாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாங்கர் அப்படின்ற வேர்ட் நம்ம வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். ஒருத்தருடைய இந்த பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் சிஃபிலிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து சாங்கர். ஓகே, சாங்கர்னா என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ அந்த நோயால் அவதிப்படுற அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவதிப்படுறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நோய் வந்திருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து பொதுவாக தெரியாது. ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்கும்னா ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். இந்த புண்ணு வந்து நம்ம அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அல்சர்னா ஒரு புண்ணு. ஓகே, அது எப்படி இருக்கும்னா பெயின்லெஸ் அப்படின்னா வலியே இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியாது, அது இருக்குன்றதே தெரியாது. அதுவும் அது எங்கே இருக்கும், அவங்களுடைய இந்த செக்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கும். யாரும் ரொம்ப டீப்பாக அதை கேரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அல்சர். 2 புண்ணு இருக்கு இவருக்கு. ஓகே, அண்ட் அது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெனிஸோட கீழ்ப்பகுதியில் இருக்கு. ஸோ அதனால தெரியவும் தெரியாது. இந்த இடத்துலயும் பாருங்க, இதே மாதிரி பெனிஸோடைய கீழ்ப்பகுதியில் இருக்கு. ஓ, இதுதான் வந்து பெயின்லெஸ் அல்சர். இதுதான் நம்ம சாங்கர் அப்படின்னு. ஸோ ஒரு புண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். acquired by direct sexual contact with the infectious lesions of the another person. ஸோ இது எப்படி வருது இந்த நோய்? ஏற்கனவே சிஃபிலிஸ் இருக்கவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா ஸோ அங்கேருந்து வரும்.
இல்லைனா இந்த மாதிரி புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவருக்கு இந்த மாதிரி புண்ணு இருக்கு, அது தெரியாதவருக்கு, ஏன்னா வலிக்காது அதனால தெரியாது. ஸோ இப்போ இவர் வந்து இவங்க ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இந்த புண்ணில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, the chancres may diminish between 4 to 8 weeks without the application of medication. இது வந்து ஒரு முக்கியமானது. எந்த மருந்துமே போடாம எந்த மருந்துமே சாப்பிடாம ஒரு 8 வீக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 2 மாதம் ஓகே இந்த புண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குறைஞ்சிடும். சரியா? அப்போ பாக்டீரியா வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கவனித்து டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அப்போவே அதை குணப்படுத்திடலாம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த புண்ணில் வந்து வலி இருக்காது, நான் பெயின்ஃபுல் அல்சர் அப்படின்றதுனால கவனிக்காமல் விட்டுருவாங்க. அண்ட் 8 வீக்ஸில் அந்த புண்ணு வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த பாக்டீரியா வந்து உடலில் கலந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே, அதுதான் நாம் செகண்டரி சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, it occurs approximately 4 to 10 weeks after the primary infection. ஃபஸ்ட்டு அந்த புண்ணு வந்து ஒரு 10 வாரங்கள் கழிச்சு ஆஃப்டர் 8 to 10 weeks அது நல்ல பிளட்ல போய் மிக்ஸ் ஆகி அடுத்து வந்து அதோடைய அறிகுறியை காட்டும். அதுதான் வந்து செகண்டரி சிஃபிலிஸ். ஸோ இந்த சமயத்தில் அவங்களுடைய ஸ்கின், மியூக்கஸ் மெம்ப்ரேன் அண்ட் லிம்ஃப் நோட்ஸ் இவை தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது பிளட்ல கலந்ததுனால தோல் பகுதி, மியூக்கஸ் மெம்ப்ரேன் அப்படின்னா நமக்கு தெரியும் எங்கெங்கே மியூக்கஸ் எல்லாமே இருக்கும். அது நம்மளுடைய நோஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஜெனிட்டல் ட்ராக்ட் எல்லாமே அந்த மியூக்கஸ் இருக்கிற எல்லா லேயர்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகும். லிம்ஃப் நோட்ஸ், ஓகே, நீர் முடிச்சுக்கள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த சமயத்தில் சில அறிகுறிகள் உடல் காட்டும். அது என்னென்னா வந்து ஸ்கின்ல லீஷன்ஸ், புண்ணு மாதிரி ஏற்படும். மேக்யூலோ பாப்புலார் ரேஷஸ், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மேக்யூலோ பாப்புலார் ரேஷஸ். இந்த மாதிரி கொப்பளங்கள் மாதிரி ஏற்படும். ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து அப்போது ஃபார்ம் ஆகிடும். ஸ்வாலன் ஜாயின்ஸ், மூட்டுகள் எல்லாமே வந்து ஜாயின்ஸ் எல்லாமே வந்து வீங்கி போயிடும். மலாய்ஸ்னால் வந்து அவங்க உடல் ஃபுல்லாக வலிக்கும். பாடி பெயினை தான் நம்ம வந்து டயர்ட்னஸ், பாடி பெயினை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மலாய்ஸ் அப்படின்னும். ஃபீவர் இருக்கும், முடி கொட்டும், ஹேர் லாஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து செகண்டரி சிஃபிலிஸில் ஏற்படும். ஸோ இவ்வளோ ஸ்கின் எல்லாம் மாறும் போதே கண்டிப்பாக வந்து டாக்டர் கிட்ட போவோம் இல்லையா. டெர்ஷியரி சிஃபிலிஸ் அடுத்த ஸ்டேஜும் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரி சிஃபிலிஸ் மே அக்கர் அப்ராக்சிமேட்லி 3 to 15 years after the initial infection. ஸோ முதல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக எடுத்துக்கலனாலும், கம்ப்ளீட்டாக நம்ம அந்த கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஒழுங்காக சாப்பிடலனாலும் இந்த பாக்டீரியா அப்படியே ரத்தத்தில் இருக்கும். எத்தனை ஈவன் 15 வருஷம் கழிச்சு கூட அது திருப்பி வந்து அது ரொம்ப வீரியமாக வெளியில் வரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து டெர்ஷியரி சிஃபிலிஸ். உடனே வராது, அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு அப்படியே. ஸோ இட் மே பி டிவைடட் இன்டூ 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அதில் வந்து 3 எனி ஒன் இருக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கம்மேட்டஸ் சிஃபிலிஸ், நியூரோசிஃபிலிஸ், கார்டியோவாஸ்குலர் சிஃபிலிஸ். கம்மேட்டஸ் சிஃபிலிஸ் அப்படின்னா லேட் பினைன் சிஃபிலிஸ். இது வந்து இப்போ பினைன் அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேன்சரை கூட இப்படி சொல்லுவோம், பினைன் கேன்சர் அப்படின்னு, பினைன் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது அது அந்த மாதிரி ஒரு பேர் வந்து கம்மேட்டஸ் சிஃபிலிஸ். 15% பேருக்கு இந்த மாதிரி ஏற்படும். நியூரோசிஃபிலிஸ் அப்படின்னா அவங்களுடைய பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணும், பர்டிகுலர்லி மெனிஞ்சஸை போய் அஃபெக்ட் பண்ணும் பாக்டீரியா. ஓகே, மெனிஞ்சஸ் அப்படின்றது என்னது, பிரெயினில் இருக்கக்கூடிய பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கக்கூடிய 3 கவரிங், அதுதான் வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்த போய் அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கம் ஏற்படுத்தும். ஸோ அதை நாம் நியூரோசிஃபிலிஸ் இல்லைனா சிஃபிலிட்டிக் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 6.5% பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படும். மூன்றாவது சில பேருக்கு அவங்களுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட்டு அந்த மாதிரி ரீஜன்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும் அந்த பாக்டீரியா. ஸோ ஆல்மோஸ்ட் 10% பேருக்கு இந்த மாதிரி ஏற்படலாம். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு எது ஏற்படும், அயோடைட்டிஸ். அயோடைட்டிஸ் அப்படின்னா அயோட்டா அப்படின்றது நமக்கு தெரியும், பெருநாடி தமனி, ஹார்ட்லேருந்து வரக்கூடிய த லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ். அயோட்டா தான் கிளையாக பிரிஞ்சு எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் சப்ளை எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த அயோட்டாவில் அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படும். ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அயோட்டிக் அன்யூரிசம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும். அடித்து வீங்கி போயிடும் அயோ. ஓகே, ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம டெர்ஷியரி சிஃபிலிஸ் அப்படின்னு
ஸோ இந்த டெர்ஷரி சிஃபிலிஸில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கம்மேட்டஸ் சிஃபிலிஸாக இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல என்ன ஏற்படும்னா நான் கேன்சரஸ் க்ரோத். நான் கேன்சரஸ் க்ரோத்னா அப்படியே கட்டிகள் கட்டிகள் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின்லலாம் நிறைய கட்டிகள் மாதிரி ஏற்படும். ஆனால் இது கேன்சர் கட்டி கிடையாது, பினைன் டியூமர் அப்படின்னு. அதனால கேன்சர் கட்டி கிடையாது, ஆனால் நிறைய இந்த மாதிரி கட்டிகள் மாதிரி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கம்மா. கம்மானாலும் இந்த மாதிரி புண்ணு மாதிரி இருக்குது. நியூரோசிஃபிலிஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிரெயினுடைய இந்த மெனிஞ்சஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியாது, மென்டல் டிஸ்ஆர்டர், ரொம்ப கன்ஃபியூஷன், இந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருப்பாங்க. சரியாக பார்க்க முடியாது, விஷுவல் இம்பேர்மெண்ட், இது அவங்களுடைய அறிகுறி. கார்டியோவாஸ்குலர் சிஃபிலிஸ் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதை சொன்னோம் இல்லையா, அனியூரிசம். அனியூரிசம்னா அந்த பெருநாடி தமனி இருக்கு இல்லையா, அயோட்டா, அது வந்து வீங்கி வீங்கி. ஸோ இந்த மாதிரி சீரியஸான கண்டிஷன்ஸ், இது எல்லாமே வந்து சீரியஸ். அண்ட் எல்லாருக்குமே இது எந்த கண்டிஷன் இருந்தாலும் பொதுவாக இன்னொன்று இருக்கும். அது என்னன்னா வந்து க்ரானிக் அல்சர் ஆன் தி நோஸ், லோயர் லெக்ஸ் அண்ட் பேலட். நோஸ்னால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மூக்கு பகுதியில் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் அவங்களுக்கு தோலில் வந்து அல்சர் மாதிரி நிறைய ஏற்படும், புண்ணு மாதிரி ஏற்படும். காலுடைய கீழே பேலட், பேலட்னா நம்மளுடைய இந்த மேல் இல்லையா, வாய்க்கு மேலே. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி புண்கள் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ அதுதான் வந்து டெர்ஷரி சிஃபிலிஸ். இதில் இன்னொரு வகையான சிஃபிலிஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ். கன்ஜெனிட்டல் அப்படின்னா என்னது? கன்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்னா அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் வந்து கன்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் இஸ் அக்வைர்ட் பை த ஃபீட்டஸ் இன் த யூட்ரஸ் பிஃபோர் பர்த். ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு வந்து ஒருவேளை இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கும் போகும், கருவில் இருக்க குழந்தைக்கும் போகும். அதுதான் வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ். பிஃபோர் பர்த், பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கும். ஓகே, symptoms may not be apparent until several weeks or months after birth. In some cases it may take years to appear. ஸோ அந்த குழந்தை வந்து பிறந்துடும். அது வந்து கருவில் இருக்கும் போதோ இல்லைனா பிறந்த பிறகோ டக்குன்னு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஓகேவா, லேட்டாக தான் வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்டீரியா வந்து பிளட்ல மிக்ஸ் ஆன பிறகு அந்த அறிகுறிகள் வந்து தெரியும். ஸோ எப்போ தெரியும்? ஆல்மோஸ்ட் அந்த குழந்தை வந்து 2 வயசு ஆகும்போது தான் அதுக்கு வந்து நிறைய அறிகுறிகள் தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து லிவரும் ஸ்ப்ளீனும் வந்து பெருசாகிடும். ஓகே, ஹெப்பாட்டோமெகாலி, ஹெப்பாட்டோ பெருசாகிறதுனா வந்து மெகாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹெப்பாட்டோ மெகாலி, மெகாலினா நல்ல சைஸ் வந்து லிவர் வந்து வீங்கி போடும். ஓகே, அதே மாதிரி ஸ்ப்ளீனோமெகாலி, ஸ்ப்ளீனுடைய சைஸ் வந்து வீங்கிடும். கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாமே வந்து வீக்கம் ஏற்படும். ஓகே, ஸோ அதனால் அதோட வயிறு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீங்கின மாதிரி இருக்கும் பெருசாக. ஓகே, மாஸ் இன் பெல்லி. ரெண்டாவது ஃபெயிலியர் டு கெயின் வெயிட், ஃபெயிலியர் டு த்ரைவ். குழந்தைக்கு ஆரோக்கியமாக வளர்ச்சி, அந்த வெயிட் வந்து இருக்கவே இருக்காது. சரியா, சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து பர்த் வெயிட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஃபீவர் இருக்கும், இரிட்டபிலிட்டினா ரொம்ப அது நசன்னு அழுதுகிட்டே இருக்கும், எதுலையுமே வந்து அது ஹாப்பியாக விளையாடாது, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் கிராக்லிங் ஆஃப் ஸ்கின் அரவுண்ட் தி மவுத், ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஏனஸ். அந்த குழந்தையோடைய வாய் பகுதியை சுற்றி ஸ்கின்ல வந்து புண் மாதிரி ஏற்படும். ஜெனிட்டல்ஸ் அதோடைய பிறப்புறுப்புல, ஏனஸ் இந்த பகுதியில் எல்லாமே வந்து அதுக்கு புண்ணு மாதிரி வந்து ஏற்படும். இதெல்லாம் குழந்தை பிறந்து 2 வயசு அந்த சமயத்தில் தான் இந்த சிம்டம்ஸுமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ், இதில் பிறந்த ஒரு குழந்தை தான். பாருங்கள், இந்த மாதிரி வாயை சுற்றி புண்கள், மூக்கை சுற்றி புண், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். Okay. So approximately 40% of the babies born with a woman with untreated syphilis can be stillborn or die from the infection. ஸோ அம்மாவுக்கு வந்து சிஃபிலிஸ் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் அந்த குழந்தை அப்படியே பிறந்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% அந்த குழந்தைகள் வந்து இறந்து பிறந்துடும். மீதி 60% குழந்தைகள் தான் வந்து பிறந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ அதனால் ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து சிஃபிலிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அப்போவே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் இந்த மாதிரி கருவில் இருக்க குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுறத தவிர்க்க முடியும். எஸ்பெஷலி 16th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, 16 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிஃபிலிஸ் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போது இந்த ப்ரீநேட்டல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ப்ரீநேட்டல் கேர்
அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க, அந்த ப்ரெக்னென்ட் மதர் நிறைய லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் எடுத்து ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, அப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சிஃபிலிஸ் டெஸ்ட்டுமே, ஓகேவா. ஸோ VDRL அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரணும். அப்போ தான் வந்து குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகிறத வந்து தடுக்க முடியும். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படின்னா வந்து அதே மாதிரி தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த கொனோரியா மாதிரி தான் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலம் வரும், மதர்லேருந்து சைல்டுக்கு வரும். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, த பாக்டீரியா ஸ்பைரோகீட் இஸ் ஏபிள் டு பாஸ் த்ரூ இன்டாக்ட் மியூக்கஸ் மெம்ப்ரேன். மியூக்கஸ் மெம்ப்ரேன் மூலமாக சீக்கிரமாக, அந்த மியூக்கஸ் மெம்ப்ரேன் இந்த சவ்வு படலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர இந்த உமிழ் நீர் இந்த மாதிரியான திரவங்கள் வழியாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் ஸ்ப்ரெட்ஸ் பை கிஸ்ஸிங். இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தங்க மற்றவங்களுக்கு இப்போது செக்சுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போதோ இல்லைனா ஈவன் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி டைரெக்டாக அவங்களுடைய உமிழ்நீர் படுற மாதிரி கிஸ் பண்ணும் போதும் வந்து வரும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the bacteria does not survive long outside the body. ஆல்ரெடி பார்த்தா அதே மாதிரி தான், கொனோரியா மாதிரி ரொம்ப நேரத்துக்கு உடம்பை விட்டு வெளியில் வந்து இது வந்து சர்வைவ் பண்ணாது. அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் உண்டு, ரொம்ப நேரம் அது வந்து வெளியில் மற்ற ஆப்ஜெக்ட்ஸில் வந்து இருக்காது. ஓகே, இன்குபேஷன் பீரியட் வந்து ஜாஸ்தி, எவ்வளோனா வந்து 10 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் இன்குபேஷன் பீரியட் வந்து, ரைட். ஸோ சிஃபிலிஸை எப்படி லேபில் டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து வெரி டிஃபிகல்ட் டு டயக்னோஸ் கிளினிக்கலி டியூரிங் த ஏர்லி இன்ஃபெக்ஷன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஆரம்ப ஸ்டேஜில் லேபில் சாம்பிளை வச்சு இதை டயக்னோஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா பேஷண்ட்டுக்கே வந்து முதல்ல வந்து புண்ணு வர்றதெல்லாம் தெரியாது. சப்போஸ் அந்த புண்ணு மாதிரி சாங்கர்னு சொன்னோம் இல்லையா, அது வந்துச்சுன்னா அதுலேருந்து அந்த பஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ அந்த சாங்கர் அப்படின்ற அந்த பகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரேப்பிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரேப்பிங்னா ஒரு சின்ன பிளேடு மாதிரி வச்சு அந்த சதையை வந்து லைட்டாக எடுத்து அதை வந்து லேபில் வந்து சாம்பிள் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஆனாலும் இதுக்கெல்லாம் சில லேப் டெஸ்ட் இருக்குது. அது என்னென்னா வந்து பிளட் டெஸ்ட் தான், எல்லாமே வந்து பிளட் டெஸ்ட் தான். என்னென்னா VDRL டெஸ்ட், வெனீரல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்டரி அப்படின்றது ஒரு டெஸ்ட்டுடைய பேர். ரேபிட் பிளாஸ்மா ரியேஜென்ட் டெஸ்ட் RPRன்னு சொல்லுவோம். TPHA ட்ரிபோனிமா பேலிடம் பார்ட்டிக்கல் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட். FTAABs ஃப்ளூரசன்ட் ட்ரிபோனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் டெஸ்ட். எல்லாமே என்னென்னா அந்த பாக்டீரியாவுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, பேஷண்ட்டுடைய சாம்பிள் எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அவங்களுடைய பிளாஸ்மாவில் இதற்கான ஆன்டிபாடிஸ் இருக்கா, சீரோலஜிக்கல் டெஸ்ட். ஓகே, ரைட். உடனே தெரியணும் அப்படின்னா இம்மீடியட் டயக்னோசிஸ் இஸ் டன் பை டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பி யூசிங் சீரஸ் ஃப்ளூயிட் ஃப்ரம் எ சாங்கர். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த புண்ணில் வந்து ஏதாவது பஸ்ஸோ சீரோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம கிராம் ஸ்டெயினிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாக்டீரியா கிராம் பாசிட்டிவும் கிடையாது, கிராம் நெகட்டிவும் கிடையாது. அதோடைய செல் வால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, கிராம் ஸ்டெயினிங் பண்ண முடியாததுனால நம்ம கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இதற்கான பெஸ்ட் லெபார்டரி டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் என்னென்னா டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப். டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பின்னா எந்த ஸ்டெயினிங்குமே பண்ண மாட்டோம், அப்படியே அந்த சாம்பிளை வச்சு ஒரு கவர் ஸ்லிப் போட்டு டைரெக்டாக வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப். இது எப்படின்னா நைட்டில் நம்ம ஸ்டார் பார்க்கும்போது எப்படி இருக்கும், பேக்ரவுண்ட் எல்லாம் டார்க்காக இருக்கும், அந்த நட்சத்திரம் மட்டும் நல்ல மினிமினி. ஸோ அந்த மாதிரி டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பினா எப்படி தான் இருக்கும் பாருங்கள், பேக்ரவுண்ட் எல்லாம் டார்க்காக இருக்கும், இந்த பாக்டீரியா மட்டும் நல்ல மினிமின்னு வந்து நல்ல பளிச்சுன்னு தெரியும். ஓகே, எத்தனை ஈவன் ஒரு பாக்டீரியா 2 பாக்டீரியா இருந்தாலும் கிளியராக எப்படி புழு மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஷேப் ஸ்பைரோகிட். ஸோ கிளியராக வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பியில் தான் வந்து இதை பார்க்கணும். அண்ட் ட்ரீட்மெண்ட், இதற்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னென்னா வந்து பெனிசிலின் அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இப்போ வரைக்கும் பெனிசிலின் தான் வந்து சிஃபிலிஸ்க்கான பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட். ஓகே, சில சமயத்தில் பெனிசிலின் கூட டாக்ஸிசிலினும் வந்து சேர்த்து சிவியர் கேசஸ் ஆகும். ஆனால் முக்கியமானது வந்து பெனிசிலின் தான். ஓகே, அண்ட் இதற்கு வந்து எந்த வேக்சின் தடுப்பூசியுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தான் அதற்கான ஒரே வழி. நம்மளுடைய அடுத்த டாபிக் வந்து கிளமிடியாசிஸ். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.